கார்மெண்ட்ஸ் வெளியா நிறைய ஹெல்த் இஷ்யூ வருதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது உண்மையா இல்லைன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இன்னும் நிறைய டீட்டெயில்ஸோட இந்த வீடியோ வந்து இருக்கும் உங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். கார்மெண்ட்ஸ் ஒர்க்கு என்னெல்லாம் ஒர்க் கொடுப்பாங்க, எவ்வளோ சேலரி கொடுப்பாங்க, யாருக்கு எந்த அளவுக்கு சேலரி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிளாரிஃபை ஆயிடும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாராவது கார்மெண்ட்ஸ் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். நான் போயிட்டு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணிட்டு வந்ததுனால நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ ஒரு விலாகாக ஷூட் பண்ணி போடணும்னு நினச்சிட்டு இருந்தேன் ரொம்ப நாளாக. ஸோ செட் ஆகல டைமு. ஸோ இப்போ தான் எனக்கு டைம் கிடச்சிது, அதனால் நான் ஷூட் பண்ணி போடுறேன். கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வாட்ச் பண்ணிட்டுருக்கீங்க, அதனால வந்து யூடியூப் வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேங்குது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணிங்கன்னா எனக்கும் அது ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும் இந்த வீடியோவில். நான் கண்டிப்பாக வந்து உங்களோட டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுறேன். நீங்கள் இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள், இல்லை யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பர்சனலாக பேசணும்னு நினச்சிங்கன்னா டிஎம் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றுமே தெரில. நான் வந்து சும்மா வந்து வீட்டில் தப்பேன். சும்மா ஓரம் அடிக்கிறது, தையல் அடிக்கிறது, இந்த வேலை மட்டும் தான் எனக்கு தெரியும். ஆனால் நான் கார்மெண்ட்ஸில் போயிட்டு வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக வந்து சூட் ஆகும். நிறைய பேர் பயப்படுவாங்க போகிறதுக்கு. பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ரொம்ப ஈஸி. என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாஸ்டர் இருப்பாங்க, அவங்க வந்து நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி தேங்க அப்படின்னு சொல்லி 1 வீக் வந்து ட்ரெயின் பண்ணுவாங்க. சுத்தமாக நம்மளுக்கு ஒன்றுமே தெரியலனா கூட நம்மளுக்கு 1 வீக் ட்ரெயின் பண்ணுவாங்க. எல்லா பெரிய கார்மெண்ட்ஸ் வந்து சின்ன கார்மெண்ட்ஸ் வரைக்கும் அப்படி தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பெரிய கார்மெண்ட்ஸாக சூஸ் பண்ணிக்கோங்க. சின்ன கார்மெண்ட்ஸாக சூஸ் பண்ணிங்கன்னா சேலரி வைஸ் வந்து பிரச்சனை வரும். சேலரி எல்லாம் கரெக்டாக எக்ஸாக்டாக டைமுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஸோ இழுத்தடிப்பாங்க. 2 மந்த்ஸ் சேர்த்து கொடுக்குற மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஸோ அதனால் சின்ன கார்மெண்ட்ஸ்லாம் பார்க்காதீங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு பெரிய கார்மெண்ட்ஸாக இருக்கிற இடத்துல நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அங்கே நிறைய விதமான வேலைகள் இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லர்ஸ்க்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேனுஃபேக்சர் பண்ணணும் இல்லையா, அதனால் டெய்லர்ஸ்க்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. டெய்லர்ஸ்க்கு என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டி இப்போ ஒரு ப்ளவுஸ் தைக்கிறோம், ப்ளவுஸ்க்கு ஸ்லீவில் லைனிங் அட்டாச் எப்படி பண்ணுறோம் அந்த மாதிரி, நெக்கு தைக்கிறதுக்கு ஒருத்தவங்க, பட்டி தைக்கிறதுக்கு ஒருத்தவங்க, இந்த மாதிரி வந்து பிரித்தா எந்த மாதிரி இருக்குமோ அதே மாதிரி தான் கார்மெண்ட்ஸ்லேயும். கார்மெண்ட்ஸில் ஷர்ட் இருக்கும், பேண்ட் இருக்கும். நிறைய கார்மெண்ட்ஸ் ஒரு கார்மெண்ட்ஸ் ஒரு ப்ராடக்ட் பண்ணுற மாதிரியும் இருக்கும். இல்லை டிஃப்ரெண்ட்டாக எல்லா ஐட்டம்ஸும் மேக் பண்ணுற மாதிரி கார்மெண்ட்ஸும் இருக்கும். ஸோ நீங்கள் போயிட்டு சேர்றப்ப ஃபஸ்ட்டு அது எந்த மாதிரியான கார்மெண்ட்ஸ்ன்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சிரும். ஈஸியாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி இது பண்ணலாம். எல்லா கார்மெண்ட்ஸ்லேயும் மாஸ்டர் கண்டிப்பாக இருப்பாங்க. ஒருத்தருக்கும் வந்து தனியாக நீங்கள் இந்த ஸ்டிச் பண்ணுங்கள், அந்த ஸ்டிச் பண்ணுங்கன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. பெரிய கார்மெண்ட்ஸில் போய்ட்டு ஜாயின் பண்ணிங்கன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சும்மா ஒரு பேச்சுக்காக நீங்கள் வந்து ஷர்ட்டில் கப்பு வரும்ல, இப்போ நம்ம பட்டன்ஸ்லாம் போடுவோமே அந்த கப்பு வரும்ல, அந்த கப்பு வேலை நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்திங்கன்னா நீங்கள் அந்த கம்பெனி விட்டு வர வரைக்கும் அதே வேலை தான். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஒரு டைம் சொல்லிக் கொடுப்பாங்க. 1 வீக் உங்களை பார்ப்பாங்க எப்படி தைக்கிறீங்க என்ன ஏதுன்னு சொல்லி. அதுக்கப்புறம் பீஸ் கேட்பாங்க. ஒரு மணி நேரத்துக்கு ஒரு 60 பீஸு 70 பீஸு அந்த மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுலேயும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கப்பு ஒரு கணக்கு கிடையாது. 2 ஸ்லீவ் இருக்கு இல்லையா, 2 ஸ்லீவு ஒரு ஜோடி வந்து ஒரு கணக்கு வரும். ஒரு ஜோடினா அப்போ 60 செட்டு ஸ்லீவ் அடிக்கணும்னு சொல்லுவாங்க ஒரு மணி நேரத்துக்கு. ஸோ அந்த மாதிரி ஷர்ட்டோட கார்மெண்ட்ஸில் இந்த மாதிரி தான் ஒர்க் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து டெய்லர்ஸ்க்குலாம் எவ்வளோ ஸ்டார்டிங் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 450 ரூபாயிலேருந்து கொடுப்பாங்க. ஒரு நாளைக்கு 450 ரூபா. நீங்கள் லீவ் எடுக்கிற நாளைக்கு வந்து கட் பண்ணிடுவாங்க. சில கார்மெண்ட்ஸில் மந்த்லி சேலரி கொடுப்பாங்க. மந்த்லி சேலரியில் வந்து நீங்கள் லீவ் எடுக்கிற நாளெலாம் கட் பண்ண மாட்டாங்க. ஸோ கொடுப்பாங்க. ரொம்ப வந்து ஒரு ஈஸியான வேல்யூம் கூட. நிறைய பேர் தூரத்துலேருந்து பார்த்து பயந்துருவாங்க. பட் அந்த அளவுக்கு வந்து டென்ஷன் கிடையாது. ரொம்ப ஈஸியாக போயிட்டு ஜாயின் பண்ணி நல்லா சம்பாதிக்கலாம். ஒரு 14,000 15,000லேருந்து இருக்கும். ரொம்பவே வந்து என்ன சொல்கிறது, டக்குன்னு கற்றுக்கிட்டு டக்குன்னு வேலை செஞ்சு சம்பாதிக்கிற ஒரு வேலை இது. ஸோ கண்டிப்பாக வந்து வீட்டில் சும்மா இருக்காதீங்க. ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு போயிட்டு எது ஒன்றும் நீங்கள் ஜாயின் பண்ணி ஒரு மாதம் நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு வந்து ஐடியா கிடைச்சிரும். ஒரு 2-3 நாள்லேயே உங்களுக்கு வந்து சூட் ஆகுமா ஆகாதுன்னு சொல்லி தெரியாது. ஒரு மாதம் நீங்கள் வேலை செஞ்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்லேருந்து கொண்டு போவாங்க. நீங்கள் நல்லா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அவங்களே ப்ரமோட் பண்ணுவாங்க. 3 மாதத்துக்கு ஒரு தடவை ஃபஸ்ட்டு வந்து சேலரி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 6 மாதத்துக்கு ஒரு தடவை, அதுக்கப்புறம் 1 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து சேலரி பேமெண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்க. இது வந்து கார்மெண்ட் ஸ்கூலில் நடக்கிற விஷயம். இது வந்து வெளியே அவ்வளோவா சொல்ல மாட்டாங்க. பட் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறதுனால நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஹெல்ப்பர் வேலைக்கு ஒரு 10,000 ரூபாயிலேருந்து ஸ்டார்டிங் இருக்கும்.
போக போக அவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கொடுப்பாங்க. சுத்தமாக நான் வந்து எனக்கு தைக்கிறதுல இன்ட்ரெஸ்ட்டே இல்லை அப்படிங்கிறவங்க தான் ஹெல்ப்பருக்கு போங்க. முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப்பர் வேலைக்கு போகிறத வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஹெல்ப்பர் வேலைக்கு போனீங்கன்னா ஃபுல் டே நீங்கள் நின்றுட்டே தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கணும். உங்களை வந்து ஒரு நிமிஷம் கூட உட்கார விட மாட்டாங்க. அங்கே வந்து மேனுஃபேக்சர் பண்ணுற அத்தனை ஐட்டமே நீங்கள் கட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப்பர் வேலை அவாய்ட் பண்ணிவிட்டு டெய்லர் வேலையாக போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லராக வேலையாக ஜாயின் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸி. குட்டி குட்டி தையல் போடுற 1 மணி நேரத்துக்கு வந்து ஒரு குட்டி தையல் போடுறதுக்கே ஒரு 60 பீஸுக்கு நீங்கள் தையல் போட்டிங்கன்னா அவ்வளோதான், அந்த அவரோட டார்கெட் முடிஞ்சிடும். அவங்க வந்து கேட்பாங்க எவ்வளோ பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி. ஒரு சில கார்மெண்ட்ஸ் எல்லாம் மிஷின்லேயே செட் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் ஒரு குட்டி பீஸ் வச்சு அடிச்சிங்கன்னா கூட அதுவும் 1ன்னு சொல்லி கவுண்ட் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக கவுண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பீஸ் கவுண்ட் பண்ணுற மாதிரி வந்துடும். ஸோ 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ அடிச்சிருக்கீங்கன்னு சொல்லி அவங்க அதை வச்சு கேல்குலேட் பண்ணிக்குவாங்க. சிஸ்டம்லேயே எல்லாமே வந்துடும். ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப ஈஸி கார்மெண்ட் வேலை. சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா 15,000லேருந்து 18,000 வரைக்கும் நீங்கள் தாராளமாக சம்பாதிக்கலாம். ஸோ நம்மளுக்கு தான் தெரியாது, வீட்டு உள்ளவே இருக்கிறதுனால தெரியாமல் இருக்கும். நீங்கள் வெளியே போங்க, 4 பேர்கிட்ட பேசுங்க, கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய லோக்கலில் இருக்கக்கூடிய கார்மெண்ட்ஸ், சின்ன கார்மெண்ட்லேருந்து பெரிய கார்மெண்ட் வரைக்கும் உங்களுக்கு ஐடியா கிடச்சிடும். அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டைமிங் வந்து காலைல 9 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் விட்டுருவாங்க. 5 மணிக்கு மேலே ஒரு நிமிஷம் கூட நீங்கள் கார்மெண்ட்குள்ளே இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் ஓட்டி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து கார்மெண்ட்ஸில் வேலை இருக்கும். ஓட்டி வந்து ஒரு மணி நேரம் இருக்கும். 1 மணி நேரத்துக்கு நீங்கள் 140 ரூபாயிலேருந்து அதிகமாக தான் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கார்மெண்ட்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 டீ கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் ஓட்டி வச்சாங்கன்னா அதுக்கு தனியாக காசு கொடுத்துருவாங்க. சண்டேஸில் ஒர்க் இருந்துச்சுன்னா அதுக்கும் தனியாக காசு கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்டெண்டன்ஸ் பார்ப்பாங்க. நீங்கள் லீவ் போடாமல் போனீங்கன்னா அதுக்கும் இன்க்ரிமெண்ட் கொடுப்பாங்க, போனஸ் மாதிரி கொடுப்பாங்க, இன்சென்டிவ் கொடுப்பாங்க. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கார்மெண்ட்ஸ் வேலை வந்து நிறைய பெனிஃபிட்ஸ். நிறைய லேடிஸ்லாம் பார்த்திங்கன்னா சும்மா இருக்க மாட்டாங்க, ஏதோ ஒரு வேலை செய்யணும்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு வந்து சேஃப்டியும் கூட. கார்மெண்ட்ஸில் எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருந்தோம்னா நம்மளுக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லை. நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம மாதம் ஆச்சுன்னா சம்பளம் வாங்கிட்டு நம்ம ஜாலியாக நம்ம இது பண்ணிகிட்ருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட்டு வந்து ஒரு மாதம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பழகிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் வந்து சேலரி எப்படி கொடுப்பாங்க, எப்படி கணக்கிருப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா அவங்க நீங்கள் கொடுக்குற பீஸை பொறுத்து. இப்போது ஒரு மாதம் நீங்கள் வந்து 1 மணி நேரத்துக்கு ஒரு 60 பீஸ் அடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மாதம் உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுது. அதுக்கு அடுத்த மாதம் 120 பீஸ் அடிக்கணும். அந்த மாதிரி 60 பீஸுனால் 60 பீஸு, 80 பீஸு, 100 பீஸு, 120 பீஸு, அந்த மாதிரி ஒரு 20 பீஸாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகலாம். உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ அடிக்கலாம். அவங்க வந்து ரொம்ப ஃபோர்ஸ்லாம் பண்ண மாட்டாங்க. ஸோ கேட்பாங்க, ஏன் வந்து நீங்கள் லாஸ்ட் ஹவருக்கு இவ்வளோ கொடுத்தீங்க, இந்த ஹவருக்கு இவ்வளோ கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி. நீங்கள் பொறுமையாக உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ நீங்கள் அடித்தா போதும். ஸோ எந்த வேலையில் ப்ரெஷர் இருக்காது. இந்த வேலையிலையும் கண்டிப்பாக வந்து ப்ரெஷர் இருக்க தான் செய்யும். எல்லாமே சம்மந்தம். ப்ரெஷர் இருந்தாலும் ஓகே, எனக்கு வந்து சேஃப்டியான வேலை, டைமிங்க்கு வேலை, நான் வீட்டில் பசங்களை பார்க்கணும், ஹஸ்பண்டை பார்க்கணும், மாமியாரை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது சூட்டபிளான ஒர்க்கு. ஸோ தாராளமாக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். லோக்கலில் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல என்ன பார்த்திங்கன்னா ஷர்ட்டோட கார்மெண்ட்ஸ் தான் நிறைய இருக்கும். ஏன்னா அதுதான் அதிகப்படியான லாபம் வருங்கிறதுனால ஷர்ட்டு கார்மெண்ட்ஸ் தான் நிறைய வச்சுருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் லோக்கல்ஸில் இருக்க கார்மெண்ட்ஸை. நான் சொன்ன மாதிரி பெரிய கார்மெண்ட்ஸில் போனீங்கன்னா ஒரே வேலை. லோக்கலில் குட்டி குட்டி கார்மெண்ட்ஸுக்கு போனீங்கன்னா எல்லாமே தைக்கிற மாதிரி வரும். ஸோ உங்களை வந்து ஒரு இடத்துல உட்காந்து ஒரே பீஸ் தைக்க விட மாட்டாங்க. காலர் சொல்லுவாங்க, கப்பு சொல்லுவாங்க, ஃப்ரண்ட்டு பேக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணிடுவாங்க. ஸோ பெரிய கார்மெண்ட்ஸ்க்கு போனீங்கன்னா அந்த மாதிரி எந்த வித பிரச்சனையும் இல்லை. ஸோ நீங்கள் தாராளமாக வந்து ஒரே பீஸ், அதாவது வந்து கப் அடிக்கணும்னா கப்பு மட்டும்தான் அடிக்கிற மாதிரி வரும். பட்டன்ஸ் நம்ம காஜா பட்டன் அடிக்கிறோம்ல, காஜா அடிக்கிறதுனா காஜா அடிக்கிறது மட்டும்தான், பட்டன் அடிக்கிறதுனா பட்டன் அடிக்கிறது மட்டும்தான். அந்த மாதிரி பெரிய கார்மெண்ட்ஸ்லாம் அந்த ஒரே வேலையை தான் கொடுப்பாங்க. வருஷம் ஃபுல்லாக அவங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்துகிட்டே இருக்கும். வருஷம் ஃபுல்லாக நீங்கள் இதே வேலையை பார்க்குற மாதிரி தான் வரும். ஸோ ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, ஸ்ட்ரெஸ் இருக்க தான் செய்யும், டென்ஷன் இருக்க தான் செய்யும். பட் எனக்கு வந்து காசு தேவை அப்படின்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு வருஷம் 6 மாதம் போயிடுச்சுன்னா உங்களுக்கு அதெல்லாம் பழகிடும். எப்படி யாரை ஹேண்டில் பண்ணணும், எப்படி பேசணும், எந்த டைமுக்கு நம்ம தைக்கணும், எந்த டைமுக்கு நம்மளுக்கு சூட் ஆகும், நம்மளுக்கு வந்து இதுக்கு ஹெல்த் வைஸ் செட் ஆகுதா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஜாயின் பண்ணி ஒரு வாரத்தில் லேடிஸ்க்கு நிறைய ஹெல்த் இஷ்யூ வர சான்சஸ் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா தைக்கிறப்ப ஒரு மணி நேரம் தைப்பேன், கொஞ்சம் நேரம் வந்து ஃப்ரீயாக இருப்போம், மறுபடியும் 1 மணி நேரம் தைப்போம், கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக இருப்போம். அந்த மாதிரி எழுந்து உட்காந்து நம்ம தைக்குவோம். நிறைய தண்ணி குடிக்கணும்,
குடிப்போம். ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து எந்த ஹெல்த் இஷ்யூவும் வராது. பட் கார்மெண்ட்ஸில் நீங்கள் ஒன்ஸ் என்ட்ரி ஆகிட்டு நீங்கள் போய்ட்டு உங்கள் சேரில் உட்காந்துட்டிங்கன்னா அங்கேருந்து உங்களை எழவே விட மாட்டாங்க. நீங்கள் கண்டினியூவாக தச்சிட்டே தான் இருக்கணும். பாத்ரூம் போகணுன்னா பாத்ரூம் போயிட்டு வந்துட்டு நீங்கள் தண்ணி குடிச்சிட்டு உட்காந்துட்டிங்கன்னா மறுபடியும் நீங்கள் அந்த ஹவருக்கு வந்து டார்கெட்னு சொல்லி உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணிடுவாங்க. அந்த டார்கெட் முடிக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து தச்சிட்டு தான் இருக்கணும். 1 வீக்கில் என்ன ஆகும் லேடிஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் வீக்காக இருக்கிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா வெள்ளை படியும் இல்லை. இப்போ நம்ம மென்சஸ் இருக்கிறப்ப நம்மளுக்கு எப்படி பிரச்சனை வருதோ வெள்ளை படியுதோ அந்த மாதிரி வந்து வெள்ளை படிதல் ஜாஸ்தி ஆயிரும். அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு சூட் ஆகலை அந்த ஒர்க்குன்றது கிடையாது. ஒரு மாதம் பாருங்கள், ஒரு மாதத்துக்கு வந்து உங்களுக்கு அது நின்றுச்சு, எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். இல்லை உங்களுக்கு வந்து அந்த மாதிரி அதிகமாகுது, எனக்கு சூட்டே ஆகலை அப்படின்னா, வெள்ளை படிஞ்சாவே லேடிஸ்க்கெலாம் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா வீக் ஆயிடுவாங்க. ஹெல்த் வைஸ் வந்து ரொம்ப வீக் ஆயிடுவாங்க. ஸ்டமக் பெயின் வரும். என்ன சொல்கிறது, ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்குன்னா தயவு செஞ்சு அந்த வேலையை விட்டுருங்க. விட்டுட்டு உங்களுக்கு எது சூட் ஆகுதோ அந்த வேலை நீங்கள் பார்த்துக்கோங்க. கார்மெண்ட்ஸ் வேலை கண்டிப்பாக அவங்களுக்கு சூட் ஆகாது. அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு மென்சஸ் ஆகிற மாதிரியே ப்ளீடிங் இருக்கும். பட் அது மென்சஸ் கணக்கில் வராது. அந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்களும் வந்து இந்த வேலை செட் ஆகாது. அப்புறம் பார்த்திங்கன்னா கர்ப்பப்பை பிரச்சனை வரும்னு சொல்கிறாங்க நிறைய பேருக்கு. ஸோ கண்டிப்பாக வரும். அவங்க கொஞ்சம் வீக்காக இருக்கிறதுனால அந்த பிரச்சனை வரும். மூளை பிரச்சனை வரும், கிட்னி ஸ்டோன்ஸ் வரும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா கார்மெண்ட்ஸில் போய் ஜாயின் பண்ணி ஒரு 3 மாதத்தில் நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடும் என்ன பிரச்சனை, நம்மளுக்கு வந்து ஹெல்த்துக்கு செட் ஆகுமா ஆகாதான்னு சொல்லி தெரிஞ்சிடும். ஸோ அதனால் லேடிஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே நீங்கள் கட்டாயத்தில் இருக்கீங்க, உங்களுக்கு ஆல்ரெடி எங்கேயாவது வேலை செஞ்சு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நீங்கள் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கீங்க, உங்களுக்கு ஹெல்த் வைஸ் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா மட்டும் நீங்கள் இந்த வேலை சூஸ் பண்ணி பண்ணலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி. பட் பர்சனலி அவங்ககிட்ட நம்ம பேசுகிறப்ப, நம்ம ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறப்ப மட்டும்தான் அவங்களோட பர்சனல் விஷயங்கள்லாம் அவங்க ஷேர் பண்ணுவாங்க. நான் பார்த்த ஒரு 2-3 பேரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் அவங்களோட ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். அவங்க வந்து நல்ல ஹெல்த்தியாக இருப்பாங்க. ஸோ ஒருத்தவங்க பேர் வந்து கவிதா. அவங்க வந்து நல்ல ஹெல்த்தி. அவங்க கல்யாணம் ஆகிட்டு குழந்தெல்லாம் இல்லை. இருந்தாலும் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கார்மெண்ட்ஸ் வேலைக்கு போய் ஜாயின் பண்ணியிருக்காங்க. நல்ல பெரிய கார்மெண்ட், நல்ல சேலரி கொடுத்துருக்காங்க, இன்சென்டிவ்லாம் கொடுத்துருக்காங்க. இவங்களும் ஜாலியாக போய் ஜாயின் பண்ணியிருக்காங்க. 5 வருஷம் ஆகிட்டு அவங்களுக்கு குழந்தையே இல்லை. என்னன்னு சொல்லி போய் செக் பண்ணுறப்ப டாக்டர் சொல்லியிருக்காங்க, இல்லை உங்களுக்கு வந்து இப்போதைக்கு சான்ஸ் இல்லை, நீங்கள் செய்கிற வேலை வந்து ரொம்ப ஹீட்டு, அதனால் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூ இருக்குது, குழந்தை பிறக்கிறதுக்கு இப்போதைக்கு சான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் இருந்தாலும் அவங்களோட குடும்ப சூழ்நிலைக்காக அவங்க இது நம்பவே இல்லை. நம்பாமல் அந்த ஒர்க்கை வந்து கண்டினியூ பண்ணிட்டு தான் இருந்தாங்க. கண்டினியூ பண்ண என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் மூளை பிரச்சனை வந்துருச்சு. ஸோ இப்போ பெண்களாக இருக்கட்டும், ஆண்களாக இருக்கட்டும், மூளை பிரச்சனை வந்தால் ரொம்ப வந்து அவங்களால உட்கார முடியாது, கொஞ்ச நேரம் வந்து ஒரு இடத்துல இருக்க முடியாது, சாப்பிட முடியாது, காரமாக இருக்க ஐட்டம்லாம் அவாய்ட் பண்ணுற மாதிரி வந்துடும். எது ஆசையாக சாப்பிட்டு இருந்தாங்க அந்த ஐட்டம்லாம் விடுற மாதிரி வந்துடும். ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து 6 மந்த்து வந்து போகாமல் வீட்டில் இருந்திருக்காங்க, ட்ரீட்மெண்ட்டில் இருந்திருக்காங்க. ஓரளவுக்கு சரியானதுக்கப்புறம் மறுபடியும் போய் ஜாயின் பண்ணியிருக்காங்க. மறுபடியும் ஜாயின் பண்ணோன்னே மறுபடியும் அவங்களுக்கு வந்து பழைய பிரச்சனைலாம் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால் வந்து என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டோட்டலாக ஒர்க்கை விட்டு ஸ்டாப் ஆகிட்டாங்க அவங்க. ஸோ இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் கிடையாது, ஒரு 4-5 பேர்கிட்ட நான் கேட்டிருக்கேன். 4-5 பேர் அவங்களும் சேம் இதே தான் சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்குதுன்னு தெரிஞ்சால் உடனே நீங்கள் அந்த வேலையை விட்டு வேறு வேலைக்கு போயிடுங்க. கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்காங்களா, எனக்கு வந்து இந்த வேலை செட் ஆகிடுச்சுன்றவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவங்க ஹெல்த் வைஸும் நல்லா ஹெல்த்தியாக தான் இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. இன்னொருத்தவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து கண்டினியூவாக வேலைக்கு போயிட்டே இருந்திருக்காங்க. அந்த இடத்துல கட்டிங்கும் பண்ணுவாங்கண்ணா, ஸ்டிச்சிங் ப்ளஸ் கட்டிங். ஒரு கார்மெண்ட்லாம் கட்டிங் செக்ஷனும் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வந்து கட்டிங் செக்ஷன் பக்கத்துலேயே இருக்கிறதுனால நிறைய டஸ்ட்டுலாம் வந்து டஸ்ட்டு பிரச்சனை வந்து என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்துமா வந்துருச்சு. அவங்களால வந்து கொஞ்ச நேரம் கூட இது பண்ண முடியாது, நார்மலாக இருக்க முடியாது, மூச்சு விட ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ரொம்ப அதிகமாகலாம் இல்லை, ஒரு 5 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்காங்க கார்மெண்ட்ஸில். அதுக்கப்புறம் அவங்க வேலையை விட்டு நின்றுட்டாங்க. வேலையை விட்டு நின்றுட்டு ட்ரீட்மெண்ட்டில் இருந்திருக்காங்க. ட்ரீட்மெண்ட்டில் இருந்திருக்கப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து கம்மியாயிட்டிருக்கு. கம்மியானதுக்கப்புறம் மறுபடியும் ஒர்க் போக ஆரம்பிச்சிருக்காங்க. மறுபடியும் பழைய பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு. உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க வீட்டில், இல்லை வேண்டாம் இப்போதைக்கு அப்படின்னு சொல்லி நிறுத்திட்டு இருக்காங்க.
ஸோ அந்த மாதிரி வந்து யாருக்கு ஆஸ்துமா பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து செட் ஆகாது. ஸோ அவங்களும் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. நான் இப்போ 2-3 பிரச்சனை ஹெல்த் இஷ்யூவை பற்றி அவங்கக்கிட்ட பேசி அவங்க பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வாங்கி நான் அவங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு சில பேருக்கு என்ன இப்படி சொல்லிட்டாங்களேன்னு கூட தோணும். ஒரு சில பேருக்கு கோவம் வரக்கூட சான்சஸ் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் இந்த வீடியோ பார்ப்பீங்க, நிறைய பேரோட ஷேர் பண்ணுவீங்க. பட் எனக்கு தெரிஞ்ச எனக்கு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் பண்ண எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதே பார்த்திங்கன்னா சிட்டிலெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கே உள்ள கார்மெண்ட்ஸ்ல எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஃப்ரீயாக விடுவாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு நீங்கள் இவ்வளோ துணி தச்சிட்டிங்கன்னா ஒரு 5 நிமிஷம் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு பிரேக் டைம் கிடைக்கும். அந்த டைமில் நீங்கள் நல்லா தண்ணி குடிக்கணும், நல்ல ஹெல்த்தியான பொருளை சாப்பிட்ணும். அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூலாம் வராது. ஸோ ஹீட் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ ஃபுல் டே உக்காந்துட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்துட்டே இருக்கிறதுனால நிறைய வந்து லேடிஸ்க்கு பிரச்சனை வரும். அதனால தான் வீட்டில் உள்ளவங்களும் சொல்லுவாங்க, மோஸ்ட்லி தையல் வேலைலாம் பண்ணக்கூடாது, அவாய்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கல்யாணம் ஆகாத யங்ஸ்டர்ஸ் பொண்ணுங்க இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து கார்மெண்ட்ஸ் வேலையை விட்டு கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லது. வேறு வேலையை பாருங்கள். கல்யாணம் ஆகிடுச்சு, குழந்தை பிறந்துச்சு, எந்த பிரச்சனையும் இல்லை, இதுக்கப்புறம் நான் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் கார்மெண்ட்ஸ் ஒர்க்கு கண்டினியூ பண்ணலாம். அதுவுமே பார்த்திங்கன்னா டைம்லி பார்ட் டைமாக அந்த மாதிரி இருந்தால் கூட ஓகே, அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு அஃபிஷியல் ஒர்க் போக பாருங்கள். கார்மெண்ட்ஸ் ஒர்க்குக்கு ஜென்ஸும் இருக்காங்க. ஜென்ஸுங்களுக்கும் நிறைய ஹெல்த் இஷ்யூ வருது கார்மெண்ட்ஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு. ஸோ அவங்க வந்து அவ்வளோ எக்ஸ்போஸ் பண்ண மாட்டாங்க. பட் லேடிஸ்க்கு வந்து நிறைய பிரச்சனை வரும். அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு சில கார்மெண்ட்ஸில் ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, போய் சேர்றதுக்கு முன்னாடி நல்லா மூளை செலவு பண்ணுவாங்க. இது பண்ணுறோம், அது பண்ணுறோம், இவ்வளோ காசு வரும், அவ்வளோ காசு வரும்னு சொல்லிலாம் சப்போர்ட் பண்ணி ஜாயின் பண்ணுற மாதிரி ஜாயின் பண்ண வச்சுருவாங்க. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஹவர்லி ப்ரொடக்ஷன் கேட்பாங்க, ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. சரி, ஹவர்லி ப்ரொடக்ஷனும் நீங்கள் கொடுத்துட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூவும் இருக்கும். அதை பற்றி அவங்க கேர் பண்ண மாட்டாங்க, லீவு கொடுக்க மாட்டாங்க. மந்த்லி 2 days நீங்கள் லீவ் எடுத்துக்கலான்னு சொல்லுவாங்க. பட் வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இவ்வளோ செஞ்சு தான் ஆகணும்னு சொல்லி இவ்வளோ ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஒரு லிமிட்டுக்கு மேலே. ஸோ இந்த மாதிரி எல்லாம் மென்டலி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒர்க்கு தான் கார்மெண்ட்ஸ் ஒர்க்கு. ஸோ காசு கிடைக்கிது, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் வந்து இது எல்லாமே இந்த மாதிரி இருக்க பிரச்சனைகள் எல்லாமே இருக்குது லேடிஸ்க்கு. ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லி போயிட்டு நிற்கிறப்ப கண்டிப்பாக அவங்க வந்து உங்களுக்கு எக்ஸ்கியூஸ் பண்ண மாட்டாங்க. ஒன்ஸ் உள்ளே போயிட்டிங்கன்னா வெளியே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் வந்து உங்கள் வீட்டு வேலை, உங்களுக்கு ஏதாவது பர்சனல் ஒர்க் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் போக முடியாத அளவுக்கு போயிடும். ஸோ மைண்ட் ஃப்ரீயாக, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு வேலை நம்மளுக்கு அமைஞ்சால் மட்டும்தான் நம்மளால் வேலையும் செஞ்சுட்டு வீட்டையும் கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு ஹெல்த்தியாகவும் நம்ம இருக்க முடியும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி வேலைகள் ஏதாவது இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. இல்லை வீட்டில் வந்து ஏதாவது ஹோம் பேஸ் பிஸ்னஸ் பண்ணி நீங்கள் டெவலப் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த மாதிரி பாருங்கள். அப்படியும் இல்லையா, துணி கடையில் அந்த மாதிரி ஒர்க்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வேலையை நீங்கள் போயிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. துணிக்கடையில் வேலை செஞ்சிங்கன்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 8 மணி நேரம் வேலை வாங்குவாங்க. அதுக்கு மேலாம் வேலை வாங்க மாட்டாங்க. நீங்கள் சேல் பண்ணுற மாதிரி தான் வரும். ஸோ 8000லேருந்து ஸ்டார்டிங் இருக்கும். நான் சொல்கிறது வந்து நான் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி 8000 இருந்துச்சு. இப்போ ஒரு 10,000 ஸ்டார்டிங் இருக்கும். போக போக அதில் இன்க்ரிமெண்ட்ஸ் நிறைய கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து லேடிஸ்க்கு வந்து அந்த மாதிரி ஒர்க் வந்து சூட்டபுளான ஒர்க்கு தான். ஸோ மினிமலாக இருக்கக்கூடிய ஒரு நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு கடையில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து ஒரு நல்ல சேலரி பேக்கேஜோடு கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து டைம்லி சேலரி வாங்கிக்கலாம். அதில் எந்த இஷ்யூவும் வராது. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நான் சொல்லியிருக்க நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து ஒர்க் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து வீட்டில் தைக்கிறவங்களா இருந்தாலும் சரி, தண்ணி நல்லா குடிங்க, நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டை வந்து எடுத்துக்கோங்க. ஸோ லேடிஸாக இருந்தாலும் சரி, ஜென்ஸாக இருந்தாலும் சரி, வேலைக்கு போகணுன்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஹெல்த்தியாக இருங்க. அப்புறமா தான் நீங்கள் வேலை செய்ய முடியும், சம்பாதிக்க முடியும். நம்மளோட சேனலில் நிறைய கட்டிங், ஸ்டிச்சிங் வீடியோலாம் இருக்குது, ஜாப் ரிலேட்டட் வீடியோலாம் இருக்குது. அதை வாட்ச் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ யூடியூப் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேங்குது. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள். கார்மெண்ட்ஸ்க்கு ஏதாவது வேலைக்கு போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். நான் எனக்கு நடந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் அவங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகிட்டே இருந்துட்டு நீங்கள் வந்து ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, அதை அவங்கள இன்ஃபார்ம் பண்ணாமல் நீங்கள் மூவ் பண்ணிடணும். இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு அந்த மாதம் சேலரி வந்து கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க, இழுத்தடிப்பாங்க மாத கணக்கில். ஸோ இந்த மாதிரிலாம் பிரச்சனை வரும் சின்ன கார்மெண்ட்ஸ்லாம். ஸோ பெரிய கார்மெண்ட்ஸ்லாம் அந்த மாதிரி கிடையாது. நீங்கள் ஜாயின் பண்ணி ஒரு 10 நாளில் நீங்கள் நிற்கிறீங்கன்னா கூட ஒரு 10 நாளில் கூட உங்களுக்கு வந்து
காசு கொடுத்துருவாங்க. நான் வந்து 50-50 தான் சொல்லுவேன். 50% போங்கன்னு சொல்லுவேன், 50% வேணான்னு சொல்வேன். ஏன்னா நான் பேசியிருக்க விஷயத்த எல்லாமே இங்கே கேட்குற நீங்கள் யோசிச்சு பார்ப்பீங்க. ஏன் இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி, நமக்கு உண்மையாகவே இந்த மாதிரி பிரச்சனை வருமா, இந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூ இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நான் ஷேர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் பீஸ் ரேட் கார்மெண்ட்ஸில் எப்படின்னு சொல்லி நான் அதையும் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். அது நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். இன்னொருத்தவங்க கேட்டிருந்தாங்க, நம்ம வந்து டெய்லரிங் கடை வைக்கலாமா இல்லை வேலைக்கு போகலாமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வீடியோ நான் நெக்ஸ்ட்டு அப்லோட் பண்ணுறேன். இது வரைக்கும் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு யாராவது கார்மெண்ட்ஸ் போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து லேடிஸாக இருந்தாலும் சரி, ஜென்ஸாக இருந்தாலும் சரி. வேலைக்கு போங்க. வேலைக்கு போகாமல் வீட்டிலலாம் இருக்காதீங்க. கண்டிப்பாக வேலைக்கு போங்க. 2-3 வருமானம் கண்டிப்பாக ஒரு ஃபேமிலி நல்லபடியாக வாழ்கிறதுக்கு வந்து தேவை தான். ஸோ கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு ஒர்க்கு நீங்கள் பண்ணிகிட்டே இருங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஓனாக உங்கள் கையில் இருக்கிறத வச்சு பிஸ்னஸ் பண்ணுறதை ட்ரை பண்ணுங்கள். கடன்லாம் வாங்காமல், லோன்லாம் வாங்காமல் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நிறைய விஷயத்த நான் இந்த மாதிரி விலாக் மூலமாக ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய விலாக்ஸ் இருக்குது நம்மளோட சேனலில். வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டே டியூன், டேக் கேர்.